அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 1ல் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் சாப்டர், அளவுகள் சாப்டர் பற்றி பார்க்கலாம். இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பாருங்கள். ஏபிசிடின்னு ஒரு படம் இருக்கா? ஸோ இதுதான் இணைகரம். இணைகரம்னா இப்படி தான் இருக்கும். இணைகரத்தில் எப்பயுமே எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருக்கும். அதாவது இந்த பக்கம் இந்த எதிர்பக்கத்துக்கு சமமாக இருக்கும், அதே சமயம் இணை பேரலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ இந்த சைடுக்கு பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும், சமமாகவும் இணையாகவும் இருக்கும். ஓகேயா? இப்போ இதுதான் பேஸ், நமக்கு இதுதான் அடிப்பக்கம். நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த இணைகரத்தோட உயரம். இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த இணைகரத்தோட உயரம், அதாவது ஹைட். அப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது அடிப்பக்கத்தையும் அதனுடைய உயரத்தையும் நாம் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணோம். ஓகேயா? நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இணைகரத்தின் பரப்பளவு கிடச்சிரும். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் சாய் சதுரம். அந்த வேர்ட்லேயே வருது சாய் சதுரம், அதாவது ஒரு சதுரம் சாய்ந்திருந்தால் அதுதான் சாய் சதுரம். அதாவது ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும்? ஸ்கொயரோட ரூல் என்னது? ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குமா, எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாய் சதுரத்துலேயும் இதில் இருக்கிற இந்த 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். நமக்கு இந்த 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 மூலை விட்டங்கள் இருக்குது. அதாவது இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம். ஸோ 2 இருக்குது, டயக்னல் 1 டயக்னல் 2. இந்த 2 மூலை விட்டங்களையும் மல்டிப்ளை பண்ண, அதாவது மூலை விட்டங்களின் ஹாஃப் இன்ட்டு மூலை விட்டங்களின் பெருக்கற்பலன் சதுர அலகுகள். அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா ஹாஃப் இன்ட்டு மூலை விட்டங்களின் பெருக்கற்பலன். அதாவது மூலை விட்டங்கள்னால் D1 D2ன்னு எடுத்துக்கிறோம், டயக்னல் 1 டயக்னல் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்துக்கு 2 பரப்பளவு ஃபார்முலா இருக்குது. ஸோ இன்னொன்று வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இணைகரத்துக்கு பார்த்துருக்குறோம் இல்லையா, பேஸ் இன்ட்டு ஹைட், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ அதுவும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அடிப்பக்கம் ஏதாவது ஒரு பக்க அளவும் அதனுடைய உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 சதுர அலகுகள். நெக்ஸ்ட்டு சாய் சதுரத்தின் பி பரப்பளவு B இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள், பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். லாஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். சரிவகத்தின் பரப்பளவு, அதாவது சரிவகம் ஏபிசிடி. இங்கே ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சரிவகம். சரிவகம்னா இப்படி தான் இருக்கும். இந்த சரிவகத்தோட பரப்பளவு. இப்போ இந்த சரிவகத்தை பற்றி பார்க்கணுன்னா இந்த சரிவகத்தில் ஒரு ஜோடி, அதாவது ஒன் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 பேர் ஆஃப் சைட்ஸ் பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேரல் மட்டும்தான், ஈக்குவல் கிடையாது. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடும் பாருங்க பேரலாக இருக்குது. ஸோ இந்த சைடு மட்டும் பேரலாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் என்ன இல்லை, நாட் பேரலல். ஸோ 1 பேர் ஆஃப் சைட்ஸ் எப்படி இருக்குமா, பேரலாக இருக்கும். ஸோ அப்போ இது ஏ, இதனுடைய அளவு ஏ, இதனுடைய மெஷர் பி. ஓகேவா? இதனுடைய உயரம் ஹச். எப்பயுமே நம்ம உயரத்தை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு ஏரியா கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா சரிவகத்தின் பரப்பளவு ஹாஃப் இன்ட்டு ஹச்ன்றது உயரம். அப்புறம் இந்த இணைப்பக்கங்களோட கூடுதல், இணைப்பக்கங்களை என்ன பண்ணணும், A + B. இந்த இணைப்பக்கத்தோட அளவு ஏயும் பியையும் நம்ம ஆட் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A + B. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு A + B. ஹச்ன்றது உயரம், A + Bன்றது இணைப்பக்கங்களோட கூடுதல். இந்த 2 இணைப்பக்கங்களை நாம் என்ன பண்ணணும், கூட்டிட்டு நம்ம ஹச்சோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம். ஓகே, நாம் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், படத்தில் உள்ள இணைகரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம். ஓகே, ஏரியாவும் பெரிமீட்டரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஃபார்முலா பார்த்துருக்கோம். இணைகரத்தின் ஏரியா ஃபார்முலா என்னது, B இன்ட்டு ஹெச். Bன்றது அடிப்பக்கம், ஹச்ன்றது உயரம், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 11 சென்டிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த 3 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். இந்த 4 சென்டிமீட்டரை எடுத்துடாதீங்க. இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 11ஐயும் இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 11 3s என்ன வரும், 11 இன்ட்டு 3 33. ஸோ 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சதுர அலகு தான் இதனுடைய ஏரியா.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பெரிமீட்டர் நாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நாம் இதை சுற்றி உள்ள அளவை நாம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணோம். ஸோ இது 11 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 11 சென்டிமீட்டர். ஸோ இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 4 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஆட் பண்ணலாம். 11 சென்டிமீட்டர் ஆட் பண்ணால் 22. நெக்ஸ்ட் இந்த 4 + 4 8. ஸோ ஆல்ரெடி நமக்கு 22 வந்துச்சு. 22ஓட நாம் இந்த 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 30 வரும். ஸோ 22 + 8 30. ஸோ என்ன வந்துச்சு நமக்கு, பெரிமீட்டர் 30, ஏரியா வந்து 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர், பெரிமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின், அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. One of the sides and the corresponding height of the parallelogram are 12 meter and 8 meter respectively. Find the area of the parallelogram. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், பி இன்ட்டு ஹச். இதுதான் அடிப்பக்கம் வந்து 12 மீட்டர், உயரம் வந்து 8 மீட்டர். ஸோ இது ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 12 இன்ட்டு 8 என்ன வந்துடும், 96. ஸோ 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலி சாரி, இது வந்து சென்டிமீட்டர் இல்லை, சதுர மீட்டர். ஸோ ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும். ஸோ இந்த ஆப்ஷனில் தப்பாக இருக்குது, மீட்டர், இந்த சென்டிமீட்டர் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அது மீட்டர். தேர்ட் கொஷின், 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்க அளவு. The base of the parallelogram with area is 52 square centimeter and height is 4 centimeter is. இங்கே வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் உயரம் கொடுத்துருக்குறாங்க, அடிப்பக்கம் என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. ஏரியா கொடுத்து ஹைட் கொடுத்து பேஸ் என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா என்னது, ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். நமக்கு பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஹைட் வந்து இந்த பக்கம் வரும். இங்கே வரும்போது என்ன ஆகும், நம்ம ஏரியாவோட இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். ஸோ அந்த ஏரியாவே நம்ம ஹைட்டையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு பேஸ் கிடச்சிரும். ஓகேயா, இப்போ டிவைட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 13 சென்டிமீட்டர் வரும். ஸோ 52 divided by 4, 13. ஆப்ஷன் C is the correct answer. ஓர் இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. ஸோ அதனோட அடிப்பக்கம் என்னது, உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. In a parallelogram the base is 3 times its height. ஸோ அதோட ஹைட்டு மாதிரி 3 times இருக்குது பேஸு. If the height is 8 centimeter then the area is. ஓகே, நம்ம ஏரியா ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம், ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பேஸ் வந்து 3 டைம்ஸ், உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னா இது என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு ஹச்சுன்னு நம்ம எழுதிக்கலாம். எதை, இந்த பேஸை வந்து நம்ம 3 இன்ட்டு ஹச்சுன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் இங்கே ஒரு ஹச் இருக்குது. ஸோ இன்ட்டு ஹச். ஓகேயா, சரி, அப்போ இது எப்படி வரும், 3 இன்ட்டு h வந்து 8 into 8. ஓகேயா, 8 8s are 64, 64 3s are 192. So answer option B is the correct answer. So 192. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபிஃப்த் கொஷின், பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. Find the area of the rhombus whose side is 17 centimeter and height is 8 centimeter. இங்கே ஏரியா ஆஃப் ராம்பஸ் சாய் சதுரம் கேட்டிருக்கிறாங்க. சாய் சதுரத்தில் நம்ம ஆல்ரெடி 2 ஃபார்முலா பார்த்துருக்குறோம். பக்க அளவு உயரம், அதாவது பேஸும் ஹைட்டும். பக்க அளவுன்றது வேறு ஒன்றும் இல்லை, 4 பக்கங்களும் சமந்தா இல்லையா. ஸோ அது வந்து பக்க அளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேஸ் இன்ட்டு ஹைட், பக்க அளவு உயரம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும், ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ 17 into 8 equal to 136 square centimeter. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் A is the correct answer.
6th கொஷின் மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஹேவிங் டயக்னல்ஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் அண்ட் 8 மீட்டர். அதாவது இங்கே வந்து டயக்னல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மூலை விட்டங்கள் கொடுத்தா ஃபார்முலா என்னது, நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஏரியா ஈக்குவல் டு half into d1. d1ன்றது மூலை விட்டம் 1, இரண்டு மூலை விட்டங்கள் இருக்குல்ல. ஸோ d1 d2 நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இரண்டு மூலை விட்டங்களும் half into d1 into d2. ஓகேயா, இப்போ d1 நமக்கு இங்கே என்னது 6, d2 8. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are. இப்போ இந்த 3 8 மல்டிப்ளை பண்ணால் 24. ஸோ 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின் ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. இஃப் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் த டயக்னல்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயக்னல். அதாவது இங்கே ஒரு டயக்னல் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஏரியா கொடுத்துட்டு செகண்ட் டயக்னல் என்னன்றதை கேட்டுருக்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஏரியா ஈக்குவல் டு half into d1 into d2. ஓகேயா, நமக்கு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏரியாவுக்கு பதிலாக நாம் அதை எழுதிக்கலாம். ஸோ 60. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு டயக்னல், ஒரு டயக்னல் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா 8 சென்டிமீட்டர். நாம் என்ன கண்டுபிடிக்கணும், d2 கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணலாமா, 2ஐயும் 8ஐயும். ஸோ 4 டைம்ஸ். ஸோ இந்த d2 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி வருது, 60 ஈக்குவல் டு 4 இன்ட்டு d2ன்னு வருது. 60 ஈக்குவல் டு 4 இன்ட்டு d2ன்னு வருது. இப்போ நாம் இந்த d2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நாம் இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 4 என்ன பண்ணோம், நம்ம 60ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 60யோட டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ d2 ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம், 60 டிவைடட் பை 4. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 இஸ் த ஆன்சர். ஸோ 15 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஸோ இந்த 15 இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின் இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஹூஸ் ஹைட் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் த parallel sides are 18 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர் ஆஃப் லென்த். நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம், சரிவகத்துக்கு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஈக்குவல் டு half into a plus b. half into a plus b. ஏன்றது இணைப்பக்கங்கள், பியும் இணைப்பக்கங்கள் இன்ட்டு ஹச். ஸோ இந்த a plus b ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஹச். ஓகேவா, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதில் ஏபி என்ன அப்படின்னா ஏன்றது 18 சென்டிமீட்டர், பின்றது 9 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 வந்துடும். நமக்கு இங்கே உயரம் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். a + bக்கு பதிலாக நாம் இங்கே என்ன போடலாம், நாம் 27 போடலாம். இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு 14 சென்டிமீட்டர். ஸோ இன்ட்டு 14. ஸோ 1 2 is 2, இங்கே 7 2s are. ஸோ அப்போ 27ஐயும் இந்த 7ஐயும் நாம் மல்டிப்ளை பண்ணணும். 27ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 189 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 189 வரும். இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின் பரப்பளவு 828 சதுர சென்டிமீட்டரும் இணை பக்க அளவுகள் 19.6 சென்டிமீட்டர் 16.4 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க. The area of a trapezium is 828 square centimeter. If the length of its parallel sides are 19.6 centimeter and 16.4 centimeter, find the distance between them. ஓகேயா, அதாவது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், அதாவது உயரத்தை வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதாவது இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து உயரம். ஓகேயா,
ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலா என்னது, சரிவகத்துக்கு ட்ரெபீசியம் ஃபார்முலா என்னது, ஏரியா ஈக்குவல் டு half into a plus b, a plus b into h. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏரியா கொடுத்துருக்குறாங்க, a plus b கொடுத்துருக்குறாங்க, ஹச்சை நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்கிறதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்க, 828 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 828 ஓகேயா, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. a + b இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், 19.6ஐயும் 16.4ஐயும். ஸோ இதுதான் a + b, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 36 வரும். ஓகேயா? ஸோ அதை வந்து a + bக்கு பதிலாக நாம் போட்டுக்கலாம். ஸோ 36 இன்ட்டு h, நம்ம இந்த உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 2ஐயும் 36ஐயும். இங்கே என்ன வரும், 18 வரும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, 828 இருக்குது, இங்கே 18 இன்ட்டு h இருக்குது. 828 ஈக்குவல் டு 18 இன்ட்டு h. லாஸ்ட்டாக இதில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நாம் இதில் ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 18 இந்த பக்கம் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ h ஈக்குவல் டு 828 டிவைடட் பை 18 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46 வரும். ஸோ ஆன்சர் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிவைட் பண்ணிடலாம். நம்ம 2 9s are 18, இங்கே வந்து 9 9s are 81, இங்கே வந்து 92 வரும். நெக்ஸ்ட் 92 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 46 வரும். ஸோ ஆன்சர் 46. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. Okay, last sum. பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணை பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க. The area of a trapezium is 352 square centimeter and the distance between its parallel sides is 16 centimeter. If one of the parallel side is of length 25 centimeter, then find the length of the other side. ஓகே, இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பரப்பளவு ஏரியா கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் இடையேயான தொலைவு அப்படின்னா உயரம் ஹச் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்புறம் ஒரே ஒரு இணை பக்கம் 2 இருக்கும் இல்லையா, ஏபின்ற, அதில் ஒரு இணை பக்கத்தோட அளவு கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு இணை பக்கத்தோட அளவு பியை நாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபார்முலா என்னது, ஏரியா ஈக்குவல் டு half into a plus b into h. ஓகே, நம்ம இதில் கொடுத்துருக்கிறதுலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா என்னது 352, ஸோ 352 ஓகேயா, ஈக்குவல் டு half into இதில் a கொடுத்துருக்குறாங்க, a வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு 25னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 25 b கண்டுபிடிக்கணும். h கொடுத்துருக்குறாங்க, ஹச்சோட வேல்யூ என்னது 16 சென்டிமீட்டர். ஸோ 16 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த 2ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது அப்படின்னா 352 ஈக்குவல் டு ஹாஃப் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன வருது, 25 ப்ளஸ் பி இன்ட்டு 16ன்னு வருது, சாரி இன்ட்டு 18ன்னு வருது, 8ன்னு வருது. ஸோ இன்ட்டு 8, ஏன்னா இங்கே 16 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா, கேன்சல் பண்ணி நமக்கு இங்கே 8 தான் வந்துச்சு. ஸோ 8 வருது. ஸோ நம்ம இங்கே a கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 8ஐ வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ 352 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு இங்கே என்ன வருது, 25 ப்ளஸ் பின்னு வருது. ஸோ இந்த 352ஐயும் 8ஐயும் நாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 44 வரும். 8ஐயும் 352ஐ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 44 வரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, இங்கே 25 ப்ளஸ் பின்னு இருக்குது, இந்த 25 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே 44ல் இருந்து நாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 44 மைனஸ் 25 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 19 வரும். அப்போ பியோட வேல்யூ என்ன வருது, 19.
ஸோ இணை பக்கங்களில் இன்னொரு பக்கம் என்னது பி. ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு பக்கத்தோட அளவு 19 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.